பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ். மாதா, பிதா, குரு, தெய்வம் என கடவுளுக்கும் ஒருபடி மேலான நிலையில் வைத்து போற்றப்படுபவர்கள் ஆசிரியர்கள். அவர்களை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் ஆசிரியர் தினத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களின் சேவையை விவரிக்கிறது இத்தொகுப்பு. அணையா விளக்கை மாணவர்களின் வாழ்வில் ஒளிரச் செய்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவதில் ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது. இது பச்சை இல்ல, சிகப்பு கலர். இங்க பார்க்கணும். பழம், வாழைப்பழம். அதிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் சிறப்பு ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் மிக அதிகம். அப்படி 11 ஆண்டுகளாக அர்ப்பணிப்போடு சேவையாற்றி வருகிறார் சென்னை ராயபுரத்தில் உள்ள ஆசிரியை வாணி. அப்பகுதியில் உள்ள உருது தொடக்கப்பள்ளியில் சிறப்பு பயிற்றுனராக உள்ள இவர் மீது மாணவர்களுக்கு எப்போதும் கொள்ளை பிரியம். மாற்றுத்திறன் கொண்ட 5 வயது முதல் 15 வயது வரையிலான மாணவர்கள் இங்கு பயின்று வரும் நிலையில் கல்வி மட்டுமின்றி அவர்கள் அன்றாட வாழ்வில் யாருடைய துணையுமின்றி வாழ பழகுவதை பயிற்றுவிக்கிறார் அந்த ஆசிரியை. அவங்களால ஒரு நாள் 10 நிமிஷம் உட்கார முடியும், சில நேரம் 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 1 hour கூட உட்கார முடியும். சில நேரம் உட்காரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி நான் உட்கார மாட்டேன், ஒரு மாதிரி அவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அடிக்க செய்வாங்க, கடிக்க செய்வாங்க, நிறைய இருக்குது. அவங்களுடைய பிஹேவியர் நார்மல் குழந்தைங்களோட இருக்கிறதோட ஒத்து போகாது. இவங்களுக்காக நாங்கள் சிறப்பு கல்வி படித்து வந்ததுனால தான் இந்த குழந்தைங்கள எங்களால் அந்த பொறுமையாக டேக்கிள் பண்ண முடியுது. தாழ்வு மனப்பான்மை, பயம், கூச்சம் போன்ற குறைகளை மாணவர்களிடமிருந்து அகற்றி அவர்களை சக மாணவரோடு பள்ளியில் படிக்க தயார்படுத்துவதே சிறப்பு பள்ளியின் நோக்கம் என்கிறார் ஆசிரியை வாணி. இப்போ எங்கள் பாப்பா ஒரு வேலை செய்யினாலே முதல்ல செய்ய மாட்டான். இதை எடுத்துகிட்டு வாமா, அதை எடுத்துகிட்டு வாமானா அவளுக்கு புரியாது. ஆனால் இப்போது அவங்க கொடுத்த ஒரு தெம்பு, நம்பிக்கை, சொல்லி கொடுக்குற அந்த விதத்தாலேயே இப்போ அவள் எவ்வளோ முன்னேறி வந்திருக்கா. இதை அவ்வளோ லேசில் சொல்லிட முடியாது சார். கொரோனா காலத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் திறக்காத நிலையிலும் மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று பயிற்சியும் ஊக்கமும் கொடுத்து வந்த ஆசிரியை வாணியை பள்ளி நிர்வாகத்தினர் மட்டுமின்றி பெற்றோரும் பாராட்டுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் பாலவெற்றிவேல். பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ்.